வணக்கம். நாம என்ன நினைக்கிறோமோ அதுவாதான் ஆகுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இது ஏதோ ஒரு பழமொழி மட்டும் இல்ல. நெப்போலியன் ஹில் எழுதின சிந்தித்து பணக்கார ராகங்கள் புத்தகத்தோட ஒரு சக்தி வாய்ந்த வாக்குறுதி. நம்ம எண்ணங்களால நம்ம விதியையே உருவாக்க முடியும்னு அவர் சொல்றாரு. அந்த ரகசியத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். சும்மா நினைக்கிறதுனால மட்டுமே ஒருத்தரால பணக்கார ஆக முடியுமா? இந்த கேள்விக்குள்ளதான் இந்த புத்தகம் சொல்ல வர்ற முழு தத்துவமே அடங்கியிருக்கு. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். நெப்போலியன் ஹில் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எண்ணங்களுக்கு உருவம் உண்டு அப்படின்றதுதான். ஒரு பெரிய கட்டடம் கட்டுறதுக்கு முன்னாடி அது ஒருத்தரோட மனசுல ஒரு எண்ணமா, ஒரு வரைபடமா தானே இருந்திருக்கும். அதே மாதிரிதான் உங்க மனசுல வர்ற ஒவ்வொரு எண்ணத்துக்கும் நிஜமா மாறுற சக்தி இருக்கு. இதுதான் நாம இன்னைக்கு பேச போற எல்லா விஷயத்துக்கும் அடித்தளம். முதல்ல ஒன்னு புரிஞ்சுக்கணும். இந்த புத்தகம் வெறும் பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு சொல்ற ஒரு புத்தகம் மட்டும் கிடையாது. இது ஒரு முழுமையான வெற்றி தத்துவம். இதுக்காக ஆசிரியர் சும்மா அவரோட கருத்தை சொல்லல. 500க்கும் மேற்பட்ட வெற்றிகரமான மனிதர்களோட வாழ்க்கைய கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல ஆய்வு செஞ்சு அவங்க வெற்றிக்கான ரகசியங்களை நமக்காக தொகுத்து கொடுத்திருக்கிறார். இந்த முழு புத்தகத்தோட மொத்த சாராம்சமும் இந்த ஒரு வரியில இருக்கு. அதாவது, உங்க மனசால எதை நினைச்சு பார்க்க முடியுதோ, அத கண்டிப்பா நடக்கும்னு நம்ப முடியுதோ, அத உங்களால நிச்சயம் அடைய முடியும். ஆனா இங்க ஒரு சின்ன கண்டிஷன் இருக்கு. அது என்னன்னா, உங்ககிட்ட ஒரு தெளிவான இலக்கும் அத அடைஞ்சே ஆகணும்னு ஒரு தகிக்கும் பேரார்வமும் இருக்கணும். அதுதான் எந்த ஒரு வெற்றிக்கான உண்மையான முதல் படி. சரி, அந்த எண்ணங்களை எல்லாம் நிஜமா மாத்துறதுக்கு என்ன வழி? அதுக்கு தான் நெப்போலியன் ஹில் நமக்கு ஒரு 13 படிகள் கொண்ட ஒரு வழிகாட்டி வரைபடத்தையே கொடுத்திருக்கார். வாங்க அது என்னன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். வெற்றியோட முதல் 3 படிகளுமே நம்ம மனசுக்குள்ள நடக்க வேண்டிய விஷயங்கள் தான். எல்லாமே ஒரு சாதாரண ஆசையிலிருந்து தொடங்காது, ஒரு தீவிரமான விருப்பத்திலிருந்து தான் தொடங்குது. அந்த விருப்பம் நம்மால முடியுங்கிற நம்பிக்கையோட சேரும்போது இன்னும் வலுவாகும். கடைசியா அந்த நம்பிக்கைய சுய பிரகடனம் மூலமா, அதாவது நமக்கு நாமே திரும்ப திரும்ப சொல்லிக்கிறது மூலமா நம்ம ஆழ் மனசுல ஆழமா பதிய வைக்கிறோம். இதுதான் வெற்றிக்கான மன அடித்தளத்தை உருவாக்குறது. இங்க நாம ஒரு முக்கியமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். சாதாரணமா எனக்கு பணம் வேணும்னு நினைக்கிறது வெறும் ஆசை. ஆனா நெப்போலியன் ஹில் சொல்ற தகிக்கும் பேரார்வம் அப்படி இல்ல. நான் இந்த தேதிக்குள்ள இவ்ளோ பணத்தை இந்த வழியில சம்பாதிப்பேன் அப்படின்னு ஒரு வெறியோட, ஒரு உறுதியான திட்டத்தோட முடிவு பண்றதுதான் தகிக்கும் பேரார்வம். இந்த ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. மனசை தயார்படுத்திட்டோம். அடுத்து என்ன? நம்ம எண்ணத்துக்கு ஒரு செயல் வடிவம் கொடுக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம இலக்குக்கு என்ன தேவையோ அந்த குறிப்பிட்ட அறிவை சேகரிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கற்பனை திறனை பயன்படுத்தி அந்த அறிவை வச்சு புது புது ஐடியாக்களை உருவாக்கணும். கடைசியா அந்த ஐடியாக்களெல்லாம் சேர்த்து ஒரு தெளிவான, செயல்படுத்தக்கூடிய திட்டமா மாத்தணும். இதுதான் நம்ம மனசுல இருக்கிற எண்ணத்தை நிஜ உலகத்துக்கு கொண்டு வர பாலம். நம்ம திட்டம் போடும்போது நெப்போலியன் ஹில் சொல்ற ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த கருவிதான் இந்த வெற்றி மனக்குழு, அதாவது மாஸ்டர் மைண்ட். அப்படின்னா என்னன்னா, ஒரே இலக்குக்காக 2 இல்ல அதுக்கு மேல இருக்கிறவங்க ஒன்னா சேர்ந்து இணக்கமா வேலை செய்யும்போது அங்கே ஒரு புதுவிதமான சக்தி உருவாகுது. இது உங்க இலக்குக்கான ஒரு பர்சனல் அட்வைசர் டீம்னு கூட நினைச்சுக்கலாம். தனியா செய்ய முடியாதத இந்த டீமோடு சேர்ந்து சாதிக்க முடியும். ஒரு சூப்பரான திட்டம் இருந்தா மட்டும் போதுமா? அதை செயல்படுத்தணும் இல்லையா? அதுக்கான உந்து சக்தி தான் இந்த 3 படிகளும். வெற்றியாளர்களோட ஒரு முக்கியமான பழக்கம், அவங்க வேகமா முடிவெடுப்பாங்க. ஒருவேளை தோல்வி வந்தாலும் அதோட நின்னுடாம விடாமுயற்சியோட திரும்பவும் முயற்சி செய்வாங்க. முக்கியமா எல்லாத்தையும் தனியா செய்யாம அவங்களோட மாஸ்டர் மைண்ட் குழுவோட கூட்டு சக்தியை சரியா பயன்படுத்துவாங்க. இப்போ நாம பார்க்க போற கடைசி சில படிகள் நம்மள ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. இங்கேதான் நம்ம ஆழ் மனசோட சக்திய பயன்படுத்துறோம். அப்புறம் நம்ம மூளைய ஒரு ரேடியோ மாதிரி பயன்படுத்தி பிரபஞ்சத்திலிருந்து வர்ற யோசனைகளை பிடிக்கிறோம். இது எல்லாத்தோட உச்சமா தர்க்கத்துக்கு அப்பாற்பட்ட 6வது அறிவை, அதாவது உள்ளுணர்வை அடையிறோம். ஆனா ஒண்ணு, இது தானா வராது. இதுக்கு முன்னாடி பார்த்த படிகளெல்லாம் சரியா பயிற்சி செஞ்சாதான் இந்த நிலையை அடைய முடியும். சரி, இப்போ இந்த வெற்றி பயணத்துல நம்மள தடுத்து நிறுத்துற சில விஷயங்களை பத்தி பார்க்கலாம். நெப்போலியன் ஹில் சொல்றாரு, நம்ம எல்லாரும் ஜெயிக்க வேண்டிய 6 விதமான அடிப்படை பயங்கள் இருக்கு. இந்த 6 பயங்களையும் பாருங்க. வறுமை, விமர்சனம், நோய், அன்பை இழந்துருவோமோங்கிற பயம், முதுமை, அப்புறம் மரணம். இதெல்லாம் வெறும் வார்த்தைகள் இல்ல, நம்ம கனவுகளை முளையிலேயே கிள்ளி எறிகிற எதிரிகள். உதாரணத்துக்கு, மத்தவங்க என்ன நினைப்பாங்கங்கிற அந்த விமர்சன பயம் முன்னே போதும்
நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சூப்பரான ஐடியாவை வெளியே சொல்லாமலேயே முடக்கி போட. இந்த பயங்களை அடையாளம் கண்டு அதை தாண்டி வர்றதுதான் வெற்றிக்கான மிக முக்கியமான படி. ஓகே, நாம தத்துவத்தை பார்த்தோம், படிகளை பார்த்தோம், தடைகளையும் பார்த்துட்டோம். இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வரோம். சரி, இதுக்கெல்லாம் அப்புறம் நீங்க எடுக்க வேண்டிய முதல் படி என்ன? நாம இவ்ளோ நேரம் பேசினதோட ஒரே ஒரு முக்கியமான சாராம்சம் இதுதான். வெற்றிங்கிறது எங்கேயோ வெளியிருந்து வர்றதில்ல, அது உங்க மனசுலேருந்து தான் தொடங்குது. முதல்ல ஒரு தெளிவான இலக்க உருவாக்குங்க. அதை நம்மால அடைய முடியும்னு முழுசா நம்புங்க. அப்புறம் என்ன, விடாமுயற்சியோட அதுக்காக உழைக்க ஆரம்பிங்க. நீங்க இத பத்தி இன்னும் ஆழமா யோசிக்கிறதுக்காக நான் ஒரு கேள்வியோட இந்த உரையாடலை முடிக்கிறேன். உங்க வெற்றியை நோக்கி நீங்க இன்னைக்கு எடுக்க போற அந்த மொத படி என்னவா இருக்க போகுது? யோசிங்க.